நம்மளோட நேர்களுக்காக என்ன சமைக்க போறீங்க? எஸ், இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா அன்னாச்சி பூ, அதாவது அன்னாச்சி பழத்தை வச்சு ஒரு மஞ்சூரியன் பண்ண போறேன். மஞ்சூரியன், கோபி மஞ்சூரியன், சிக்கன் மஞ்சூரியன் போக இப்போ அன்னாச்சி பழத்தை வச்சு ஒரு மஞ்சூரியன் பண்ண போறோம். ஓகே, பைனாப்பிள்ல ஒரு மஞ்சூரியன். ஸோ அன்னாசி பழ இல்ல காயா இல்ல பழம் தான். ஓகே, அன்னாசி பழம் மஞ்சூரியன் செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னென்ன? அன்னாச்சி பழம், பச்சை மிளகாய், பூண்டு, இஞ்சி, வெறும் மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், கரம் மசாலா, மஞ்சத்தூள், உப்பு, கார்ன்ஃப்ளவர் மாவு, எண்ணெய், தக்காளி, விழுது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ என்ன பண்ண போகிறோம்? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா மஞ்சூரியன் எப்போவுமே நம்ம எப்படி ஒரு காலிஃப்ளவர் மஞ்சூரியன் மசாலா போட்டு டீப் ஃப்ரை பண்ணுவோமோ அதை தான் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அந்த மசாலாஸ் நான் ரெடி பண்ணுறேன். அதுக்குள்ள நம்ம எண்ணெயை காய வச்சுக்கலாம். ஆன் பண்ணிட்டு ஆன் பண்ணிடலாம். ஸோ இதில் வந்து நான் என்ன பண்ண போறேன்னா ஃபர்ஸ்ட் மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே போட்டு. ஃபர்ஸ்ட் கொஞ்சமா வந்து இதில் கொஞ்சமா மஞ்சத்தூள், ரொம்ப இல்லை கொஞ்சமா. அடுத்து கொஞ்சமா வந்து கரம் மசாலா. ஸ்வீட் ஆச்சே, இன்னும் கொஞ்சம் போடலாம்ல? ஏன் கொஞ்சம் கொஞ்சமாவே இருக்கும்? காரம் கொஞ்சமாவே போட்டுக்கலாம். ஏன்னா மறுபடியும் நம்ம வந்து ஒரு சாஸ் பண்ண போறோம்ல, அந்த சாஸ்லயும் நம்ம போட போறோம். அதுக்காக தான். இது பார்த்தீங்கன்னா வெறும் மிளகாய் தூள். அது வந்து நல்ல ரெட் சில்லி கலர்ல இருந்தாலும் ஓகே தான், இல்லை நார்மலாக அந்த மிளகாய் தூள் சொல்லுவாங்க அந்த கலர்ல இருந்தாலும் ஓகே தான். இது கூட கொஞ்சமா வந்து அடுத்து வந்து கொஞ்சமா இது கூட வந்து மிளகுத்தூளையும் ஆட் பண்ணிக்கலாம். நெல்லி போட்டுறேன். இது எல்லாமே நான் இப்போ ஒரு முழு பைனாப்பிள் எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கான ரேஞ்ச் தான் இப்போ எல்லாமே போடுறேன். இப்போ இது என்ன பண்ணுறேன், எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு அதுக்குள்ளே இந்த கடாய் காஞ்சிருச்சு. ஸோ அந்த எண்ணெயை நம்ம போட்டு ஹீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இது எல்லாமே மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கலாம். மாவு போட்டதும் தண்ணி விடலாமா? இல்லை இந்த இல்ல ஈரப்பதமே போதும், இதுக்கு தண்ணியே நமக்கு தேவை கிடையாது. மாவு போட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு மிக்ஸ் பண்ண கஷ்டமா இருக்கும். ஸோ அதனால தான் ஃபர்ஸ்ட் இந்த மசாலாஸ் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து மாவு ஆட் பண்ணிடுவோம். இப்போ கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து போட்டு நம்ம மறுபடியும் வந்து ஃப்ரை தான் பண்ண போறோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி வேணுமா? இல்ல தண்ணி வேண்டாம், பழத்தோட ஈரப்பதமே போதும் நமக்கு. நான் ஃபர்ஸ்ட் மசாலாக்கு தான் சொல்றீங்கன்னு நினைச்சேன். மாவு கூட வேண்டாம். நல்லா கொஞ்சம் அகலமான பாத்திரம் தான், இந்த டஸ்ட் பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரி நம்ம நல்லா டஸ்ட் பண்ணிப்போம். அந்த மாவு வந்து எல்லா பழத்து மேலேயும் பட்டா மட்டும் போதும். ஓகே, கோட்டட் மாதிரி வரணும். ஆமா, அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. இது ஊற வைக்கணும் அப்படின்றதும் இல்லை. அப்படியும் கிடையாது. ஆமா, அப்படியே போட்டுருவோம். இது ஒரு பழம் தான், இது வந்து ஒரு வேகக்கூடிய காய் அந்த மாதிரிலாம் கிடையாது. மேலே போட்டிருக்க அந்த மசாலாஸ்லாம் வந்து அதில் வந்து ஒட்டிக்கிட்டா மட்டும் போதும் நமக்கு. ஸோ இப்போ இது நல்லாவே நம்ம வந்து இது உள்ள வேகணுன்றதும் கிடையாது. ஆமா, எதுவுமே வேகலாம், லேயர் மட்டும் வெந்தா, அந்த லேயர் மட்டும் அதோட ஒட்டிக்கிட்டா மட்டும் போதும். நம்ம எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இது மாவு நான் உங்களுக்கு அளவு சொல்ல முடியாது, நீங்க உங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க எவ்வளவு அந்த பழம் போட்டிருக்கீங்களோ அந்த பழம் அது படுற மாதிரி நீங்க போட்டுக்கோங்க. இல்ல எனக்கு இது கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னா இந்த மசாலா போட்டு நல்லா பரட்டி வச்சுட்டு மாவை தனியா ஒரு பவுல்ல வச்சு நல்லா பரட்டி கூட ஒன்னொன்னா எடுத்து போட்டுக்கோங்க. அது கொஞ்சம் டைம் எடுக்கும், பட் இப்படி பண்ணீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமா முடிச்சிடலாம். அதுக்காக ஓகே. இப்போ நல்லா வந்து எல்லா பக்கமும் அந்த மாவு வந்து முடிஞ்ச அளவுக்கு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இப்போ வந்து கடாய் நல்லா காஞ்சிருச்சு. நம்ம சும்மா கொஞ்சோண்டு மாவு மட்டும் போட்டு பார்க்கலாம்.
லைட்டாக புரியுது. ஸோ ரொம்ப ரொம்ப ஹீட்டில் நம்ம போட வேணாம், லைட்டாக அந்த வார்ம் ஸ்டேஜ்லேயே நம்ம போட்டுக்கலாம். அது மேலே வந்ததுன்னா அடுத்தது போடலாமா? ஸோ இது வந்து ரொம்ப லேயர்டு இல்லாம பட்டா மோட்டோ டஸ்ட் பண்ண மாதிரி இருந்தா போதும். எப்படி வந்து நம்ம இப்போ சீஸ் பால்ஸ் எல்லாம் செய்யும் போது பண்ணிட்டு அந்த மேல வந்து அந்த எப்படி கிரம்ஸ் எல்லாம் வந்து போட்டு பண்றோமோ அந்த மாதிரி. ஸோ ரொம்ப நீங்க வந்து மாவை தண்ணி விட்டு பிசைஞ்சு இந்த பஜ்ஜி மாவு மாதிரி தொட்டு அப்படிலாம் வேண்டாம். அதான் சொன்ன மாவு வந்து ஜஸ்ட் நீங்க டஸ்ட் பண்ணுங்க. அதனால தான் இந்த மசாலா எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் கொடுத்துருங்க. அப்பதான் மசாலா எல்லா பக்கமும் படும். ஏன்னா நம்ம உப்பு காரம் எல்லாமே போட்டிருக்கோம். நல்லா மிக்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறமா அதுக்கப்புறமா நீங்க கார்ன்ஃபிளவர் மாவு போட்டுக்கோங்க. போட்டதுக்கு அப்புறமா நீங்க போடும்போது அது சும்மா மேல ஒரு கோட்டிங், லைட் கோட்டிங் இருந்தா கூட போதும், ரொம்ப பெரிய கோட்டிங்லாம் இல்லை. அந்த கோட்டிங் மட்டும் குக் ஆகி வந்தா நமக்கு போதும். ஸோ உள்ள பழம் வேகணும்ன்றது இல்ல, வெளியில இருக்கக்கூடிய அந்த லேயர் மட்டும் கிறிஸ்பியா இருந்தா போதும். இப்போ எண்ணெய் நல்லா காய ஆரம்பிச்சிருச்சேன். புரியுது. ஓகே, திருப்பி விடணுமா? லைட்டாக திருப்பிடலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அடுத்து ஒன்று போட்டுக்கலாம். ஏன்னா இப்போ நம்ம என்ன எந்த அளவுக்கு காஞ்சிருக்குன்னு பார்க்க தான் போட்டோம். ஸோ இப்போ ஒன்று போட்டுக்கலாம். எக்காரணத்தை கொண்டு தண்ணி மட்டும் யூஸ் பண்ணிடாதீங்க. தண்ணிக்கு ஒரு துளி கூட வேண்டாம் தண்ணி. அந்த பழத்தில் இருக்கக்கூடிய ஈரப்பதமே போதும். ஆமாம், போதும். ஓகே, ஸோ இப்போ வந்து பைனாப்பிள் போட்டாச்சு, நல்லா வந்து ஃப்ரை ஆகிட்டு இருக்குது. ஸோ அதனால ஃப்ரை ஆகட்டும், அதுக்கான டைம் கொடுத்துரும். ஸோ நல்லா அந்த கலர் வந்து மாறிடுச்சு. இப்போ எப்படி எடுத்துடலாமா? இல்லை எடுத்துடலாம். அந்த மேலே அந்த லேயர் இது மட்டும் இது வேணா போதும். பார்த்தீங்கன்னா தெரியுதுல்ல, இந்த லேயர் மட்டும்தான் நல்லா கிறிஸ்பியான மாதிரி இருக்குது. உள்ள பழம் வந்து குக் ஆகணும் அப்படின்றதுலாம் இல்லை. அந்த மேலே அவுட்டர் லேயர் வந்துட்டு கலர் சேஞ்ச் ஆகிட்டு வந்துட்டா போதும். ஸோ இப்போ இதை எடுத்து வச்சு நம்ம மஞ்சூரியன் பண்ண போகிறோம். அப்போ அந்த பக்கம் அது வைக்கட்டுமா, மாற்றிக்கட்டுமா? நான் அடுத்த செட்டு கொஞ்சம் போட்டுடுறேன். இது தாளிக்கிறதுக்குள்ள அந்த செட்டும் கொஞ்சம் நமக்கு ரெடி ஆகிடும். ஸோ இது மாற்றிக்கலாம். ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ அடுத்த செட் போட்டுடலாமா? இப்போ நெக்ஸ்ட் செட்டு போட்டுடுறேன். அந்த பக்கம் சட்டி வச்சாச்சு, அது சூடாகிறதுக்குள்ள தண்ணி வேணும். இது நம்மளுக்கு குக் ஆகிறதுக்கும் ரொம்ப டைம் எடுக்காது, ஒரு 1 minute அந்த மாதிரி போதும். ஓகே, இப்போ இந்த லேயர் வந்து இதுவாகட்டும். அண்ட் இது வந்து அந்த மசாலா ரெடி பண்ண போறோம். ஆமாம், அதுக்கான மசாலாஸ் நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஸோ இப்போ இது நல்லா காய்ஞ்சிருச்சு. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஆயிலே கொஞ்சமாக இதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வேற எதுவும் ஆயில் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. இதில் அந்த மசாலா, ஆமாம், அந்த மசாலாவோட இருக்க அந்த ஆயிலே நம்ம எடுத்துக்கலாம். எவ்வளோன்னு சொல்லுங்க. இந்த மசாலா இருக்குல்ல, அந்த ஃப்ளேவரும் அதோட இருக்கும்போது அது உண்மையாலே இன்னும் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் போதும். போதும் போதும் போதும். வேண்டாம்? இல்லை வேண்டாம், போதும். எடுத்துட்டேன். இல்லை அதில் போட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை நிறைய போட்டோம்னா, ஏன்னா இப்போ நம்ம இது எடுக்கிறோம்ல, இதுலேயும் இதில் ஆயில் ஒட்டிட்டு இருக்கோம். அதுக்காக இது ரெண்டா ஒட்டிட்டு இருக்கு. இப்போ இதுல என்ன நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா நறுக்கி வச்சிருக்க அந்த பூண்டை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, சைனீஸ் வெரைட்டிக்கான டிஷ்ஷஸ் எது எடுத்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா மஞ்சூரியன்னாலே இஞ்சி பூண்டு நறுக்கி வச்சிருக்கோம். அது எஸ்பெஷலி
பூண்டு அதிகமாகவே வந்து ஆட் பண்ணுவாங்க. அடுத்து வந்து கொஞ்சமாக இஞ்சியும் வச்சுருக்கோம். ஸோ அந்த இஞ்சியும் கொஞ்சமாக நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது எவ்வளோ முடியுமோ எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா பொடியாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. இது கூடவே வந்து கொஞ்சமாக பச்சை மிளகாவும் நான் வச்சுருக்கேன், அதையும் பொடியாக வச்சுருக்கேன் நறுக்கி. ஆமாம், இப்போ ஃபர்ஸ்ட்டு நம்ம இந்த மசாலாவில் வந்து காரம் கம்மியாக தான் போட்டுக்கிறோம் எல்லாமே. இதில் தான் காரம் வந்து வரப்போகுதுன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதனால இஞ்சி பூண்டோடு சேர்ந்து பச்சை மிளகாவும் கொஞ்சம் போட்டுருக்கோம். ஸோ நல்லா ஃபைன் சாப் பண்ணி அதை வந்து நல்லா டாஸ் பண்ணிக்கணும். ஸோ இது ரொம்ப சத்தம் போடுது. இது நம்ம எடுத்துடலாம். எடுக்கிற ஸ்டேஜ் எடுத்துடலாம். அந்த மேல இருக்க அந்த கோட் மட்டும் விழுந்தா போதும். அது நம்மளுக்கு கலர் மாறணும் அப்படிலாம் இது லேயர். ஆமா, நல்லா இதுவாக இருக்கு. இப்போ இது நல்லா வந்து பாத்தீங்கன்னா நல்லா இது வதங்கிருச்சு. இப்போ இதுல நான் என்ன பண்ண போறேன்னா கொஞ்சமா வந்து தக்காளியோட விழுது வச்சிருக்கேன். ஓகே, அந்த தக்காளியோட விழுதை நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஃபுல் அப்படியே. ஆமா, நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு. அதாவது தக்காளி வந்து நல்லா வந்து தோல் உரிச்சிட்டு நல்லா விழுத அரைச்சிட்டு அதில் வந்து கொஞ்சமாக வினிகரும் சுகரும் ஆட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இல்லை அப்படின்னும் போது நீங்கள் டொமேட்டோ சாஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் யூஸ் பண்ணுங்க. இப்போ இதில் இன்னொரு விஷயமும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே தனித்தனியாக இருக்குது, அதோட நல்லா எல்லாமே வந்து ஒட்டணும். ஸோ அதனால கொஞ்சமாக வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து இந்த கார்ன்ஃப்ளவர் மாவில் கொஞ்சமாக தண்ணி போட்டுக்கலாம். போடுங்க ஃப்ளவர் போடுங்க. இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். லம்ஸ் அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த திக்னஸ் அந்த கிரேவி சாஸியா வர்றதுக்கு இதுல வெங்காயமே தேவையில்லை. வெங்காயம் வேணும்னா நீங்க போட்டுக்கலாம். வெங்காயம், வெங்காயத்தாள் அந்த மாதிரி என்ன வேணாலும் நீங்க போட்டுக்கலாம். இதுல நான் போடல. இப்போ ஒரு சாசி மாதிரி இது ரெடி ஆயிடும். இந்த ஸ்டேஜ்ல இதுல கொஞ்சம் உப்பு போட்டு ஓகே ஃபர்ஸ்டே நம்ம வந்து ஃப்ரை அதை மிக்ஸ் பண்ணி போட்டுருக்கோம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக பெப்பர். ஓகே, இது எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து கார்ன்ஃப்ளவர் போட்டதுனால அது டக்குன்னு வந்து கெட்டித்தன்மை பட ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த ஃப்ரை பண்ணதை அதில் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் எடுத்துடலாம்ல. முடிஞ்ச அளவுக்கு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்க. ஸோ நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்த எல்லாத்தையும் வந்து போட்டுட்டோம். அது வந்து லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மஞ்சூரியன் அந்த சாஸியில் வந்துட்டு நல்லா பரட்டிட்டு இருக்கிறோம். ஸோ அதுக்கான டைம் வந்து கொடுத்துருவோம். பொரிச்சு எடுத்த பைனாப்பிளை வந்து ஒரு சாஸ் வந்து ரெடி பண்ணியிருந்தோம். அதாவது பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய், அதுக்கப்புறமா கார்ன்ஃப்ளவரை வந்து தண்ணியில் கரைச்சி டொமேட்டோ சாஸ் இல்லைன்னா வீட்டில் வந்து டொமேட்டோவை நல்லா வேக வச்சு தோல் உரிச்சு அரைச்ச விழுதோட சேர்த்து வினிகரும் சர்க்கரையும் ஆட் பண்ணி அதையும் ஊற்றலாம். அதுக்கப்புறமா பொரிச்சு எடுத்த இப்போ அந்த பைனாப்பிள் வந்துட்டு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமா பெப்பர் போட்டேன்.
ஃபைனலாக கொஞ்சமாக அதில் வந்து கரம் மசாலா. நீங்கள் கரம் மசாலா போட்டுருந்தாலும் போடலாம். இந்த சாட் மசாலாஸ் நிறைய வைப்பாங்க பாருங்க, அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம இப்போ ஆஃப் பண்ணிடலாம். ஜஸ்ட் அந்த கோட்டிங் அதில் மேலே படணும், அதுக்கு தான். அது ரொம்ப குக் ஆகணும்ட்டுலாம் இல்லை. ஓகே, ஸோ இப்போ இது ரெடி. எஸ், ரெடி. இன்னும் இதில் வந்து ஆடட் ஃப்ளேவர் வேணும்னா நீங்கள் வந்து வெங்காயத்தாள் இல்லைன்னா வந்து வெங்காயத்தாள், அந்த வெங்காயம் குட்டி குட்டி வெங்காயம் வந்து கட் பண்ணி போடுறதா இருந்தாலும் போடலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த சிக்கன் மஞ்சூரியன் மாதிரியே இருக்குது. சிக்கன் அது கியூபாக பெருசாக அப்படி வச்சு போடுவாங்க. இப்போ இதை சர்வ் பண்ண வேண்டியது அவ்வளோதானா? முடிஞ்சிடுச்சா? இப்போ எடுத்துடலாமா? வா, வெறும் அந்த இஃப் இன் கேஸ் நம்ம வந்து வெங்காயம் அதெல்லாம் போட்டோம்னா கூட கொஞ்சம் வதங்கிறதுக்கு டைம் எடுக்கும்னு சொல்லலாம். இதில் அப்படி இல்லாமல் வெறும் அந்த சாஸ் இது மட்டும் போட்டுட்டு பண்ணதுனால ஈஸியாகவே டக்குன்னு அந்த கோட்டட் மட்டும் நம்ம வந்து பண்ணால் போதும்ட்டு. ஸோ சேம் வேலையே தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பன்னீர்லேயோ இல்லை காலிஃப்ளவர், சிக்கன் அண்ட் ப்ரான், வேறு எதில் ஈஸியாக குக்கபிள், வேறு உருளைக்கிழங்குல கூட பண்ணலாம்ல. உருளைக்கிழங்கு டக்குன்னு இந்த மாதிரியான, அதாவது நம்ம எப்பவுமே எல்லாமே வெஜ்ஜில் தான் பண்ணுவோம். இது ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஃப்ரூட்ல பண்ணியிருக்கோம். ஆமாம், பட் ஆனால் நீங்கள் இது ப்ரெசென்ட் பார்த்தீங்கன்னா அது ஃப்ரூட் மாதிரி தெரியாது. அதான் சொல்கிறேன், இப்போ பார்க்கறதுக்கு வந்து சட்டியில் பார்க்கும்போது இது மாதிரி இருந்தது, இல்லை இதில் பார்க்கும்போது காலிஃப்ளவர் மாதிரி இருக்குது, சட்டியில் பார்க்கும்போது எனக்கு சிக்கன் இது மாதிரி தான் இருந்தது. ஸோ சூப்பரான ஒரு ஃப்ரூட்டில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா மஞ்சூரியன் செஞ்சுருக்கிறோம். ஸோ சுட சுட ஆவி பறந்துக்கிட்டே இருக்குது. இதை எடுத்து டேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எப்படி செஞ்சோன்ற செய்முறை விளக்கத்தை சுருக்கமான நேயர்களுக்கு சொல்லிடுங்க. ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் வச்சுக்கிறோம். அந்த பாத்திரத்தில் வந்து நம்ம அன்னாச்சி பழத்தை நறுக்கி வச்சுக்கிறோம். அந்த அன்னாச்சி பழத்து கூட வெறும் மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா, உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் கார்ன்ஃப்ளவர் பவுடர் போட்டு டஸ்ட் பண்ணிக்கிறோம். அடுத்து கடாய் வச்சு அதை ஒன்று ஒன்றா நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறோம். அடுத்து நம்ம ஒரு பாத்திரம் வச்சுக்கிறோம். அந்த பாத்திரத்தில் வந்து எண்ணெய் போட்டுக்கிறோம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் அதில் நறுக்கிய பூண்டு, பச்சை மிளகா, இஞ்சி இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு தக்காளி விழுது ஆட் பண்ணுறோம். அதையும் நல்லா வதக்கிட்டு அது கூட நம்ம வந்து கொஞ்சமாக வந்து பெப்பர் பவுடரும் கரம் மசாலாவும் போட்டுக்கிறோம். கார்ன்ஃப்ளவர் மாவை வந்து கொஞ்சமாக தண்ணி போட்டு கரைச்சி அது ஒரு சாஸ் மாதிரி ரெடி பண்ணி நம்ம ஃப்ரை பண்ணதை எடுத்து அதில் போட்டு மிக்ஸ் பண்ணோன்னா நம்மளுடைய அன்னாச்சி பழ மஞ்சூரியன் ரெடி.